එම විභාගයේ සඳහා අයදුම් පත්‍ර කැඳවීම ජූලි මාස 3 වෙනි දින ආරම්භ කරා. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரல் ஜூலை 3ஆம் தேதி ஆரம்பமானது. நிகழ்நிலை ஊடாகவே விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பம் கோரல் ஜூலை 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவுக்கு வருகிறது. இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும். பாடசாலை விண்ணப்பதாரி என்றால் அவர்கள் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் குறித்த ஆலோசனை பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையின்றி தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் இருப்பின் அவர்கள் தமது பாதுகாவலரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி நிகழ்நிலையூடாக பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும். மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை இதுவரை பெறாமல் இருப்பது சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான தடையாக இருக்காது. பரீட்சை டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் போது தேசிய அடையாள அட்டை, அங்கீகரிக்கப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரம், அங்கீகரிக்கப்பட்ட கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். වරංගු ගමන් බලපත්‍රයක් අනන්තා පත්‍රය විදියට විභාගයට ලියන විට අනිවාර්යයෙන්ම රැගෙන ආ යුතුයි කියන එකත් මේ අවස්ථාවේ මතක් කර සිටිනවා.